ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்டோஸ் அமெண்டர் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு HTML அப்படின்னா என்னன்னும், HTML இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸாக வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 வீடியோஸ் இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா HTML சீரீஸ்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம HTML பற்றின வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மறந்துடாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போவோம். HTML அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்றது. இந்த HTML எதுக்காக பேசிக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சென்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து யார் வந்து ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வியூ பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ணப்படுது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விஎல்சி மீடியா பிளேயர் அப்படின்ற இந்த ஒரு அப்ளிகேஷன் இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த விண்டோஸ் மீடியா பிளேயர் அப்படின்ற இந்த ஒரு அப்ளிகேஷன் இருக்கணும். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த வீடியோவை என்னால் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். மற்றபடி இந்த வீடியோ வந்து என்னால் ப்ளே பண்ணி பார்க்க முடியாது. இந்த வீடியோ வந்து எனக்கு சப்போர்ட் ஆகலை அப்படின்றது தான் வரும். அப்படி இல்லை எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோட்டோவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த விண்டோஸ் ஃபோட்டோ வியூவர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் இருக்கணும். அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் அப்படின்னு இந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கணும். இது இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்னால் இந்த ஃபோட்டோ வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா என்னால் பார்க்க முடியாது. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒருத்தங்க ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி அவங்க சென்ட் பண்ணுறப்ப இந்த விண்டோஸ் ஃபோட்டோ வியூவர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனு இந்த ரெண்டுமே என்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு சப்போர்ட் ஆகாது. ஆனால் நான் வந்து இந்த ஃபோட்டோவை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் என்னால் அந்த ஃபோட்டோவே வியூ பண்ணி பார்க்க முடியும். அப்படின்றப்ப இது ஒரு வேஸ்ட் ப்ராசஸாக இருந்தது. அதுவும் இல்லாமல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருந்த அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது கஷ்டமாக பார்க்கப்பட்டுச்சு. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சலாக எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மார்க்அப் லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மார்க்அப் லாங்குவேஜ் மூலமா நாம ஒரு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு காமன் சாஃப்ட்வேர்னால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அந்த காமன் சாஃப்ட்வேருக்கு பேர் வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு பேர் தான் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோவை நான் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதற்கு வந்து நான் விஎல்சி மீடியா பிளேயரோ இல்லை வந்து விண்டோஸ் மீடியா பிளேயரோ எதுவுமே நான் டவுன்லோட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாகவே ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஃபோட்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோஸை நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் கூட நமக்கு எந்த விதமான சாஃப்ட்வேர்ஸும் தேவைப்படாது. ப்ரௌசர் ஒன்று மட்டும் இருந்தாலே போதும். இந்த ப்ரௌசரை வச்சு நம்மளால் எதை வேணாலும் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் HTML-ம் இந்த ப்ரௌசரும். ஸோ இப்போ உங்களுக்கு HTML-னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம HTML-ஐ பற்றின பேசிக்கான விஷயங்களை தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் அப்படின்றது தான் HTML-க்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. இந்த டேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பேர்டு டேக்ஸ், இன்னொன்று சிங்குலர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்டு டேக்ஸ் அப்படின்னா 2 2ஆ வரும். அதாவது ஜோடி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். சிங்குலர் டேக்ஸ் அப்படின்னா வெறும் 1 மட்டும் வரும். இந்த டேக்ஸை வந்து நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது உங்கள் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் அண்டு கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து இருக்கும். இந்த லெஸ் தென் அண்டு கிரேட்டர் தென் சிம்பிள் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில நீங்கள் எதை டைப் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் தான் வந்து டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பேர்டு டேக் அப்படின்னா 2 வரும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பி அப்படின்ற ஒரு கமெண்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பி அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது பி அப்படின்ற கமெண்ட்டுக்குள்ளார நீங்கள் எதை டைப் பண்ணாலும் இது வந்து ப்ராப்பராக பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இந்த ஏஎஸ்கே அப்படின்ட்டு ஒரு லைன் ஒன்று அடிச்சிருக்கிறேன். இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அதாவது இந்த லைனோட ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் நான் இந்த பி அப்படின்ற கமெண்ட் அடித்ததுனால தான் இந்த இடையில உள்ள இந்த லைன் வந்து நமக்கு ப்ராப்பராக பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லாமல் இந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் பி அப்படின்னு இந்த கமெண்ட் அடிச்சுட்டு எண்டிங்கில் வந்து நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னா இது வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பேர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் 2 வாட்டி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கமெண்ட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்குலர் டேக். சிங்குலர் டேக் அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் ஒரு லைன் ஒன்று அடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு இடையில வந்து எனக்கு பிரேக் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிஆர் அப்படின்ற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து சிங்குலர் டேக் அண்ட் பேட் டேக் அப்படின்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இந்த பிஆர் அப்படின்ற இந்த கமெண்ட்டை வந்து நம்ம இடையில வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா
இங்கே லெஃப்ட் சைடு உள்ள இந்த ஒரு லைனுக்கும் ரைட் சைடு உள்ள இந்த ஒரு லைனுக்கும் இடையில பிரேக் வந்து விழுந்துரும். ஸோ இதுக்காக தான் இந்த பிஆர் அப்படின்ற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிஆர் அப்படின்ற கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும், இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் சிங்குலர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இப்போ நம்ம பேசிக் HTML ப்ரோக்ராமுடைய ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்ட்ரக்சர் இருக்கும். என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று மெயின் ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு இந்த டேகுக்குள்ளார HTML அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி டேகுக்குள்ளார HTMLனு டைப் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பேக் ஸ்லாஷ் ஒன்று போடணும். இந்த பேக் ஸ்லாஷை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. இதை போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டேகுக்குள்ளார ஹெட் அப்படின்னு போட்டு அதே மாதிரி நீங்கள் ஹெட் அப்படின்னு போட்டு டெர்மினேட் பண்ணி விட்டுறணும். டெர்மினேட் பண்ணுறதுக்கு இந்த பேக் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த HTML ப்ரோக்ராமுடைய பாடி. இந்த பாடி நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி பாடி அப்படின்னு போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாடி அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இந்த பேசிக் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எப்படியும் புரிஞ்சிருக்காது. இதை நான் உங்களுக்கு ப்ரோக்ராமாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போதைக்கு உங்களுக்கு நல்லாவே புரியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட்டுக்கு போய்க்கோங்க. நோட் பேட் வந்து டைப் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த நோட் பேடில் தான் நம்ம இந்த HTML ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக ஒரு HTML ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக வந்து சொல்கிறேன். இப்போ கம்ப்யூட்டரில் வந்து நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நோட் பேட் பார்த்தீங்கன்னா நமக்கு எம்டியாக இருக்குது. இதில் எதையோ ஒன்று டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இதுக்கு ஏதோ ஒரு ஃபைல் நேம் இப்போ நான் 123 அப்படின்னு நான் ஃபைல் நேம் வந்து கொடுக்குறேன். போட்டுட்டு டாட் அப்படின்னு வச்சுட்டு HTML அப்படின்னு போடணும். இப்போ டாட்டுக்கு அப்புறம் HTML அப்படின்னு போட்டால் தான் இது ஒரு HTML ஃபைலாக நமக்கு சேவ் ஆகும். இல்லை அப்படின்னா இது ஒரு நோட் பேட் ஃபைலாக நமக்கு சேவ் வரும். இப்போ சேவ் அப்படின்றத கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற டிஃபால்ட்டான ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோம் சிம்பிள் போட்டு இந்த 123 அப்படின்ற ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து அந்த நோட் பேடில் என்ன டைப் பண்ணி வச்சுருந்தேனோ அது வந்து எனக்கு அப்படியே ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கனாப்னா நான் டைப் பண்ணி வச்சுருந்தேன், அது எனக்கு அப்படியே ஷோ ஆகுது. ஸோ இது இப்படி தான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான HTML ப்ரோக்ராமு. நம்ம ப்ரோக்ராமே இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. நான் ஜஸ்ட்டு வந்து சும்மா சொல்லி காட்டினேன் எப்படி வந்து இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத. இப்போ ஒருவேளை நீங்கள் இதை எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் அப்படின்னு கொடுத்துட்டு நோட் பேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் அதுபடி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி மறந்துடாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துக்கணும். இந்த சேவ் அப்படின்றத கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ப்ரௌசர் வந்து பழையபடி ஓப்பன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக டைப் பண்ண வந்து இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ப்ரோக்ராமு. இது ப்ரோக்ராம்னு சொல்ல முடியாது. இன்னும் நம்ம ப்ரோக்ராமிங்கை பண்ண ஆரம்பிக்கல. இப்போ இனிமேல் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோட் பேடை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த நோட் பேடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம HTML ப்ரோக்ராம் வந்து இப்போ கோடிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி HTML ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி லெஸ் தென் சிம்பிள் போட்டுங்க. போட்டுட்டு HTML அப்படின்ட்டு கேப்ஸில் வந்து அடிங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணுறதுக்கு ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டு HTML அப்படின்னு டைப் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் இந்த HTMLனு போட்டுருங்க. இதுக்கு இடையில தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து அடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மெயின் ஸ்ட்ரக்சர். இந்த மெயின் ஸ்ட்ரக்சரில் HTML நம்ம போட்டு முடிச்சாச்சு. ரெண்டாவது ஹெட்டிங். இந்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்டிங் ஏதாவது போடணும் அப்படின்னா இந்த ஹெட் அப்படின்றதுக்குள்ளே கொடுத்துக்கணும். இந்த ஹெட் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். HEAD ஹெட்டு. அதே மாதிரி இந்த ஹெட் அப்படின்றத நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டு HEAD. இப்போ ஹெட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு இடையில தான் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் வந்து வைக்க போகிறோம். இந்த டைட்டிலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டைட்டில் அப்படின்னு டைப் பண்ணணும். டைட்டில் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு HTML ப்ரோக்ராம் அப்படின்ட்டு சும்மா டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு டேகையும் க்ளோஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டு இப்போ நம்ம டைட்டில் அப்படின்றத ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். டைட்டிலை வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹெட்டிங் வந்து ஓவர். இப்போ அடுத்தது பாடி ஆஃப் த ப்ரோக்ராமு. பாடி ஆஃப் த ப்ரோக்ராமுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு பாடி அப்படின்றத ஓப்பன் பண்ணி பாடி அப்படின்றத க்ளோஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடி அப்படின்றத நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாடி ஓப்பன் பண்ணிட்டேன். அதே மாதிரி பாடி அப்படின்றத க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேக் ஸ்லாஷ் போட்டு பாடி அப்படின்றத க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பாடிக்கு இடையில நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதுதான் நம்ம பாடி ஆஃப் த ப்ரோக்ராமு. இதுக்கு இடையில வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு அடிக்கிறேன். அடுத்தது ரெண்டாவது லைனில் சும்மா வெறுமனே ப்ரோக்ராம் அப்படின்னு அடிக்கிறேன்.
நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணலாம். நான் சும்மா இப்போ ரேண்டமாக டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. அதாவது நம்ம மெயின் ஸ்ட்ரக்சர் HTML ஸ்டார்ட் பண்ணியாச்சு, HTML டெர்மினேட் பண்ணியாச்சு. ஹெட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஹெட்டிங் வந்து வச்சாச்சு. நமக்கான டைட்டிலும் வந்து வச்சாச்சு. டைட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸுக்குள்ளார டைட்டில் அப்படின்னு டைப் பண்ணி வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இடையில டைப் பண்ணியாச்சு, பாடியும் நம்ம டெர்மினேட் பண்ணியாச்சு. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அடுத்தது வந்து சேவ் பண்ணிக்கணும். இதில் சேவ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் நேம் ஒன்று கொடுங்க. இதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா சும்மா நான் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுக்குறேன். ப்ரோக்ராம் கொடுத்துட்டு முக்கியமாக HTML அப்படின்னு போட்டு சேவ் கொடுத்துங்க. இப்போ சேவ் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்துட்டு உங்கள் ப்ரௌசர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்களோ அது அப்படியே வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாடிக்குள்ளார ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இந்த மாதிரி போட்டு ரேண்டமாக ஒன்று டைப் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே வருது. இப்போ நான் உங்களுக்கு அந்த நோட் பேட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் வித்துக்கு போயிட்டு நோட் பேட் அப்படின்றத கொடுத்துக்கிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ டைட்டில் அப்படின்றதுக்குள்ளார ஃபஸ்ட்டு HTML ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்தேன் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு HTML ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இந்த ஃபைலோட நேமாக வந்து நமக்கு வந்துடும். ஆனால் நான் கொடுத்த ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரோக்ராம் அப்படின்றதான் கொடுத்தேன். இப்போ டைட்டில் அப்படின்றதுக்குள்ளார நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த மேலே வந்து ஷோ ஆகும். அண்ட் அடுத்தது நீங்கள் அந்த பாடிக்குள்ளார நீங்கள் என்ன அடிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு இந்த பாடியில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நீங்கள் இந்த டைட்டில் அப்படின்ற இந்த டேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணல. அந்த டேக் வந்து நான் எடுத்துடுறேன். இந்த டேகை எடுத்ததுக்கப்புறம் எப்படி வருது அப்படின்றத நீங்களே பாருங்கள். எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் அடித்த அந்த ஃபஸ்ட்டு HTML ப்ரோக்ராம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்தது. ஸோ அடுத்தது நான் ரீநேம் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரோக்ராம் அப்படின்னு. இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ அந்த சின்ன சேஞ்ச் மூலமாக எப்படி வந்து நடக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் வந்து இந்த டைட்டில் அப்படின்ற அந்த டேகை வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல போட்டாச்சு. அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயும் டைட்டில் அப்படின்றத போட்டுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோக்ராமுடைய அந்த நேம் வந்து மாறி இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து சேவ் பண்ணிக்கணும். முக்கியமாக சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்க. ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு HTML ப்ரோக்ராம் அப்படின்றது இங்கே போயிடுச்சு. மற்றபடி நம்ம பாடியில் என்ன அடித்தோமோ அது வந்து நமக்கு இந்த வந்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒரு பேசிக் HTML ப்ரோக்ராமு. ஒரு HTML ப்ரோக்ராமுடைய மெயினாக 3 தான் இருக்கும். நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா HTMLனு ஸ்டார்ட் பண்ணோம், HTML டெர்மினேட் பண்ணோம். ஹெட்டிங் பண்ணோம் அப்படின்னா ஹெட்னு ஆரம்பிக்கணும், ஹெட்டை டெர்மினேட் பண்ணணும். பாடிக்கு நீங்கள் என்ன போட்டிங்களோ அது பாடின்னு ஆரம்பித்து பாடியை டெர்மினேட் பண்ணணும். இடையில நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டைட்டிலை மாற்றணும் அப்படின்னா டைட்டில் அப்படின்ற இந்த ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு HTML ப்ரோக்ராமு. அண்ட் அடுத்து வர வீடியோஸில் நம்ம HTMLல இருக்கக்கூடிய நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.